இந்த மாதிரி தாங்க நம்ம தலைவன் ஏன் 10,000 ரூபாய்க்குள்ள ஃபோன் லான்ச் பண்ணாலும் பண்ணலனாலும் நான் பண்றேன் பாக்குறியா அப்படின்னு வரிசையா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லாவா பிளேஸ் இந்த தடவை ப்ரோ சீரிஸ் அப்படின்றதுனால பிளேஸ் ப்ரோவா இங்க பாருங்களேன். மேக்னிஃபையர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஹலோ ஃப்ரம் லாவா. ஸோ ஒரு சின்ன கிரீட்டிங் பிளேஸ் ப்ரோ மாடலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க, ரொம்ப நேரமா இந்த மேக்னிஃபையர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த எழுத்தெல்லாம் குட்டி குட்டியா கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நல்லா பாக்குறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. டைப் பண்றப்பே பெருசா போட்டிருக்க வேண்டியதானே. பார்வதி என் பிள்ளையோட அறிவை இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இங்கே உள்ளது ஃபோன் ஆக்டர் கார்த்திகாரியன் படம் போட்டு கொஞ்சம் சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. 4 கலரில் இந்த ஃபோன் வந்து அவைலபிள் இருக்கு. ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக எல்லா லாவா ஃபோனில் பார்க்குற மாதிரி இதுலையும் 100 days ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபோன் கீழே வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா அந்த ஃபோனோட ஸ்க்ரீனை வந்து ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பாங்க 100 நாளைக்குள்ள ஒரு தடவை மட்டும். அப்புறம் இன்னொரு மேட்டர் வந்து இந்த ஃப்ரீ ஹோம் சர்வீஸ். இன்கேஸ் இந்த ஃபோன் வாங்கி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் வந்தே சர்வீஸ் பார்த்து தருவோம், அதுவும் ஃப்ரீ அப்படின்றாங்க. இது வந்து பேன் இண்டியா, எங்கே வேணா எந்த இடங்கள்ல வேணாலும் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களா. மதுரையில் நம்ம கூட ஒரு சர்வீஸ் பண்ணி ட்ரை பண்ணோம். இட்ஸ் ஒர்க்கிங். இந்த சர்வீஸ்லாம் நிறைய பிராண்ட் வந்து கொடுக்கிறது இல்ல. கத்துக்கணும் ஐயா, தம்பி கிட்ட இத கத்துக்கணும். கேஸ் இதுலயே சிம் எஜெக்டர் இருக்கு. செம்ம டிசைன். சோ 10,000 ரூபாய்க்குள்ள செம்ம குவாலிட்டி, சூப்பர் டிசைன். அண்ட் இந்த பட்ஜெட்டுக்குள்ள லாவா மட்டும் தான் ஒரு ஃப்ரோஸ்டட் கிளாஸ் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. மேட் ஃபினிஷ்னால ஃபிங்கர் பிரிண்ட் கூட ஒட்ட மாட்டேங்குது. யூசுவலா ஒரு மித் இருக்குல்ல, அந்த இந்தியன் பிராண்ட்ஸ்னாலே குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. 10,000 ரூபாய் ஃபோன் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. வேறு என்ன இருக்கும்? டைப் சி சார்ஜிங் கேபிள், 10 வாட் சார்ஜிங் அடாப்டர். ஓகே, லாவா பிளேஸ் பார்த்திருப்பீங்க. பிளேஸ்ல வந்து ப்ரோ மாடலுக்கு என்ன அப்கிரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா மாடியூல் பாக்குறதுக்கு பெரிஸ்கோபிக் கேமரா கொடுத்திருக்க மாதிரி தெரியுதா? ஆனா மேட்டர் என்னன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ VGA கேமரா கொடுத்திருக்காங்க. 6x வரை நீங்க ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அட்வர்டைஸ்மென்ட்லாம் பார்த்திருப்பீங்க. டிஜிட்டல் ஜூம் இந்த 10,000 ரூபாய்க்குள்ள தான் பண்ண முடியும். சோ 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா எடுக்கிற போட்டோ இப்படி இருக்கும். 6xல ஜூம் பண்ணி போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். சோ டீசென்ட்டான போட்டோஸ் உங்களால எடுத்துக்கிற முடியும். மேக்ரோ போட்டோஸும் ஓரளவு நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நாஜுக்குள்ள 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருப்பாங்க. இதுலயும் ஓரளவு டீசென்ட்டான செல்ஃபிஸ் வந்து எடுத்துக்கிற முடியும். அவுட்டோர்ல எடுக்கிறப்போ ஓரளவு பரவாயில்ல. இதுலயும் உங்களால 6xல ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கலாம். இது புதுசா இருக்குல்ல, செல்ஃபில 6xல ஜூம் பண்றது அப்படின்ற ஃபீச்சர் எந்தெந்த போன்ல நீங்க பாத்துருப்பீங்க சொல்லுங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். இதை தவிர்த்து வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியூட்டி மோட் இருக்கு, ப்ரோ மோட் இருக்கு, ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், இன்டெலிஜென்ட் மேக்ரோ. வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 2 சைடுலயுமே 1080p வரையும் உங்களால வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அப்புறம் 6.5 இன்ச்ல HD+ LCD டிஸ்ப்ளே. டூட், இது 2022 இன்னும் HD+, அதுவும் 10,000 ரூபாய்க்கு. பர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio G37. இந்த G37 பாத்தீங்க அப்படின்னா சும்மா கேஷுவல் யூஸ், மெசேஜ் பண்றதுக்கு, வாட்ஸ்அப்ல சாட் பண்றதுக்கு, கால் பேசுறதுக்கு, சின்ன கேம் விளையாடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வீட்ல உங்க குழந்தைங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு, அப்படி இல்லாட்டி ஆன்லைன் கிளாஸுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் போதுமான அளவு இருக்கும். அப்புறம் 7GB RAM 64GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. மெமரி பார்த்தலாம் அப்படின்னா மெமரி தனியாகவும் போட்டுக்கிற முடியும். 2+1 ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அந்த 7GB புரிஞ்சு இல்லையா, 4GB நார்மல் RAM, 3GB விர்ச்சுவல் RAM. சோ அதத்தான் 7GBன்றாங்க. வேற என்ன, 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண நார்மல் 10 வாட் சார்ஜர் அப்பவே பார்த்தோம். நான் டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, பரவாயில்ல. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. நல்லா ஓரளவு ஃபாஸ்டா தான் அன்லாக் பண்ணுது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்மே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன OS இருக்கு தெரியுமா? Android 12. அண்டர் 10K குள்ள Android 12, அதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய போன்ல வர்றது கிடையாது. சோ Android ஒரு ஸ்டீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் அப்டேட் பத்தி பெருசா வாயை திறக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் மேட்டர். கடைசியா FM ரேடியோ கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து 10,500 ரூபாய்க்கு இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. 10,500 ரூபாய்க்கு இந்த போன்ல நான் பாசிட்டிவா பாக்குறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சர்வீஸ் கீழே வந்துச்சுன்னா ஸ்கிரீன் வந்து ஒரு தடவை மாத்தி கொடுக்குறது, வீட்லயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் மிச்ச பிராண்டும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ கன்சியூமரோட எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஃப்ரீ ஹோம் டெமோ வந்து கொடுக்குறாங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்க வீட்டுக்கே வந்து இந்த பிளேஸ் ப்ரோ டிவைஸ் வந்து உங்களுக்கு பார்க்க கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இல்லாட்டி இந்த நம்பருக்கு டெமோ அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஒரு இந்தியன் பிராண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது, கண்டிப்பா எங்களோட டிசைன் அண்ட் குவாலிட்டி சொல்லுவேன். இந்த டிசைன் இந்த விலைக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. அண்ட் குவாலிட்டியும் நீங்க கையில் எடுக்கிறப்ப ஃபீல் பண்ணலாம். பெட்டர் குவாலிட்டி இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 வருது. ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஆடும் கிடையாது. அண்ட் இது ஒரு இந்தியன் பிராண்ட் மொபைல். அதோட 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதையெல்லாம் பார்த்து ஒரு சில விஷயங்களை கோட்ட விட்டாங்க. டிஸ்பிளே, ப்ராசஸர், கேமரா ஆப்டிமைசேஷன், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றத உள்ளவே பேசணும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப நாளா நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் பிராண்ட் இந்தியாவில் இந்த போன் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்ற ரீசனுக்காக இந்த மொபைலை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா?